நண்பர் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி இப்போ ரீசெண்டாக இபிஎஃப்ஓ எக்ஸாம், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கான இறுதி நாள் கடைசியாக நீங்கள் வந்து இன்றைக்கி தான் அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி நைட்டு 11:59 வரைக்கும் தான் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சில தவறுகள் பண்ணுறீங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதான், upsc.online.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து மொத்தம் வந்து 4 ப்ராசஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட் வந்தோன்னா இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றது பண்றோம். இங்க உங்களுக்கு கர்சர் தெரியுது இல்லையா, அந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிடுறீங்க. இமெயில் ஐடி வெரிஃபை பண்றீங்க, மொபைல் நம்பர் வெரிஃபை பண்றோம், ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம வந்து முடிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுல உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ், அந்த 10th மார்க் ஷீட் டீடைல்ஸ், ஆதார் கார்டு டீடைல்ஸ், இது எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், சிம்பிளா அந்த ப்ராசஸ் அடிப்படையில் நீங்க வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த தேர்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தான் வந்து நிறைய தகவல்கள்லாம் கேட்குறாங்க. நமக்கு பேசிக்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாமே, உங்களுக்கான ஹாபிஸ் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, இதில் தான் கேட்குறாங்க. ஸோ எல்லா டீடைல்ஸுமே வந்து என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா இதில் தான் கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த இது முடிச்சோனையே, இந்த காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சோனையே நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு தான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இங்க இங்க 4வதா ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அதை முடிக்கணும். சரிங்களா, நீங்க காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சோன்னே இங்க 4th இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்ளை ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கா, இது நீங்க வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன எக்ஸாம்லாம் இப்போ இருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். இங்க வியூ எக்ஸாமினேஷன் நோட்டீஸ் இருக்கா, அங்க இருக்கு பாருங்க. அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர், இஓ ஏஓ போஸ்ட் இருக்கா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸ், அக்கௌண்ட் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்குங்களா. அப்போ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்க பண்றதுனால ஒரு யூஸ்மே கிடையாது இப்போ. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க முடிச்சுட்டு, ஸோ இது நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. இங்க வந்து செகண்டா இருக்கு பாருங்க, அப்ளை ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு இருக்கா, இது நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலாக அது லாகின் பண்ண சொல்லுது, லாகின் பண்ணணும் நீங்க. ஓகேங்களா, நீங்க லாகின் டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க என்ன ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. இந்த கேப்ஷா அவங்க வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். சரியா, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும் யூஆர்என் நம்பர்னு சொல்லி, அதையும் பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். இல்லைனா இமெயில் ஐடியும் அந்த பாஸ்வேர்டும் போட்டு கூட நீங்கள் லாகின் பண்ணலாம். சரிங்களா, சப்போஸ் மெசேஜ் வரல அப்படின்னா, ஓடிபி வரல அப்படின்னா, ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம்னால ஓடிபி வந்து உங்களுக்கு வர கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்படின்னா நீங்கள் வந்து சர்வர் பிஸியாக இருக்கு, நான் அப்புறம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு விட்டுறாதீங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணுங்க. சரியா, ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே முடிச்சுட்றீங்க, ஃபைனலாக முடிச்சுட்டு. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்ற தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது பெரிய ப்ராசஸாக இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் முடிச்சோடனே ஓகே நம்ம இது அப்ளை பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. சரிங்களா, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது, அதுக்கான வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணலாம், புக் லிஸ்ட் அதெல்லாம் நம்ம நாளைக்கு போஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்க. ஸோ ஃபைனலாக டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து பண்ணுங்க. ஓகேவா, இல்லைனா என்னுடைய நம்பர் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். சர்வர்லாம் நல்லா தான் இருக்குது, பிஸியாக வந்து இல்லை. இப்போ நான் அந்த வீடியோ பண்ணுற இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் பிஸியாக இல்லை. இப்போ கூட நம்ம நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து டிலே பண்ணாமல் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு இருக்கவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த மை அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மை அப்ளிகேஷன், அதுதான் அதுக்கு எது கிளிக் பண்ணாலும் நீங்கள் லாகின் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே லாகின் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கான்றதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் இங்கே வந்து 4 ஸ்டெப் நீங்கள் முடிக்கணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. நிறைய பேர் ஸ்டெப் 3யோட ஸ்டாப் பண்ணிட்டுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஸ்டெப் 4 வரைக்கும் வரணும். சரிங்களா, அந்த ஸ்டெப் 4 தான் ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஓகே, ஒரு தேர்வு அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடணும். ஏன்னா படிக்கிறதுக்குலாம் நம்ம யூபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் எப்பயுமே கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் ஓரளவு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே இந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, தரமான புக் லிஸ்ட் நம்ம நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க, இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூபிஎஸ்சின்றது கீழே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் FAQs இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு அட்ரஸ் இதில் டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்ரஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து எப்படி அட்ரஸை ஃபில் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. வேறு ஏதோ உங்களுக்கு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு
வேறு என்ன இருக்குது, அச்சீவ்மெண்ட்ஸு, இல்லைனா யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எத்தனை முறை அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லைனா அந்த ரிஜிஸ்டர் நம்பர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே 0 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எத்தனை 0 கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓகேவா, இங்கே உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிடிஎஃப் பார்த்தே நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். எஃப்ஏக்யூ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கூட முடிஞ்சால் அந்த எஃப்ஏக்யூ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எப்படி பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க முடியும். எல்லா டீல்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பரவாயில்ல தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் தான் அப்படிலாம் நினச்சி சர்வர் பிஸியாக இருக்கலாம் நினச்சி விட்டுறாமல் அப்ளை பண்ணுங்கள். டவுட் அப்படின்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.